போராட்டங்களில் ஈடுபட்டவங்க, திமுக ஆதரவாளர்களாக இருந்தவங்க, திமுக வெற்றி பெறணும்னு பேசின நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். குறிப்பாக நம்ம அந்த மேல்மா விவசாயி, நம்ம அவர் பேர் என்ன, அருள் கூட சரி, இந்த மாதிரி பல பேரை பார்த்துட்டேன். இன்றைக்கி அவங்களுடைய நிலைப்பாடை மாற்றிருக்கிறாங்க, அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாடை மாற்றிருக்கிறாங்க. இது என்ன உணர்த்துது? நீங்கள் யாருக்காக இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான தருணத்தை திமுக இழந்து கொண்டிருக்கிறது. 2021க்கு முன்பு நான் மக்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன திமுக மு.க. ஸ்டாலின் இப்பொழுது நான் மக்களோடு இல்லை என்பது போல தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டு விட்டது நான் சொல்லுவேன். ஊராட்சி மன்ற தலைவராக 20 ஆண்டுகள் இருந்தவர், பாரம்பரியமாக திமுகவை சேர்ந்தவர், இன்றைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை ஏன் எதிர்க்கிறார், ஏன் எடுத்தார்? அதற்கு காரணம் யாரு? பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பாமக மட்டுமல்ல, அதெல்லாம் பிரச்சனை. ஏவா வேலுடைய தலையீடு முக்கியம். ஆம், போராடுபவர் விவசாயிகள் கிடையாது என்று சட்டமன்றத்தில் ஏவா வேலு பேசுகிறார் என்று சொல்லப்போனால் மு.க. ஸ்டாலின் ஏன் அமைதியாக இருக்கிறார்? அப்போ திருவண்ணாமலையில் திமுக ஜெயிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை திமுக தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்வது யார்? அங்கே இருக்கிற சிபிஎம் கட்சியிலே சொல்கிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க இது ஏவாவேலு பண்ணுறது சரியில்லை, இங்கே திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழல் நோக்கி கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட். ஆம், அப்படியும் சொல்லிட முடியாது. அது முதலாளித்துவ அரசு என்று சொல்ல போனால் அது குறைஞ்சபட்ச ஜனநாயகம் உரிமைகளை பற்றி பேசும். ஒரு 4 பேர் ரோட்டில் போராடுறீங்களா, நீங்கள் அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னா எப்போது வேண்டுமானாலும் வெள்ளை மாளிகை முன்னிட்டு போராடும் உரிமை இருக்குது. அந்த உரிமைகள் கிடையாது. கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் செய்கிறார்கள். அவர்கள் முகத்தை கிழித்து அவர்கள் மூஞ்சி கையை வச்சு அவளுக்கு கொடூரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் முதலாளித்துவ நாடுகளில் நடப்பதில்லை. அப்போது மக்களோட நிற்கக்கூடிய கட்சியான இடதுசாரிகள், விசிக போன்ற அமைப்புகள், திமுகவோட அரசோட கூட்டணி நிற்கக்கூடிய கட்சிகளுமே நிறைய பிரச்சனைகளுக்கு மௌனம் காப்பது அப்படின்றது என்ன உணர்த்துது? திமுகவை நம்பி பாசிசத்தை வீழ்த்துவோம் என்று யாராவது சொல்ல போனால் அவர்களைப் போல ஒரு ஏமாளிகளையும் கோமாளிகளையும் பார்க்க முடியாது. இங்கேருந்து காஞ்சிபுரம் திருவள்ளூருக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது நடத்தினார் இல்லை பேருந்து ஓட்டுநர்கிட்ட பேசிகிட்டே போவோம். அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் சிஐடியோ இது போன்ற இடதுசாரி தொழிற்சங்கங்கள் மீது நம்பிக்கை இருக்கோம் அப்படியே சொல்கிறாங்களா? அப்படியே சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத பற்றி நான் திருப்பி கேட்குறேன். கேட்கும்போது இது போராட்டத்தை போகிறாங்க, ஒரு கடத்தில் போன பிறகு அப்படியே நிறுத்திடுறாங்க. தேர்தல் நேரங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியா திமுக, அவங்க அப்படித்தானே இருப்பாங்க என்று நமக்கு வியாக்கியானம் கொடுப்பதற்கு பல பேர் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அவர்கள் சொன்னதுக்கு நேர்மையாக இல்லை என்ற சூடு சொன்ன உங்களுக்கு கிடையாது, மக்களுக்கு இருக்குது. அப்போ குறைஞ்சபட்சம் நம்முடைய கட்சி அமைப்பை காப்பாற்ற வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் மக்களோட நிற்கணுமா இல்லையா? இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் எடுத்துக்கோங்க. இல்லை, ஜனநாயகவாதிகள் மக்கள் பக்கம் தானே நிற்கணும். ஆமாம், நிற்கணும். இல்லை, அப்போ நீங்கள் மக்கள் கம்யூனிஸ்டாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி சொல்லிட்டீங்க. திமுக தன்னுடைய கோர் ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குல்ல, ஆரிய எதிர்ப்பு, பெரியாரிய கொள்கை அப்படின்றத அப்படின்னு கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அதை தொடர்ச்சியாக வீரியமான போராட்டங்கள் எடுத்துருக்கிறாங்க. இப்போ இந்த அரசு அப்படி செயல்படுதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? தன்னுடைய கோர் ஐடியாலஜிலேருந்து விலகிருச்சா இல்லை என்ன பிடிச்சிட்டு இருக்காங்க? இல்லை, அவர்கள் கோர் ஐடியாலஜி விலகி 1967 விலகிட்டாங்க. வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. மக்கள் அதிகார அமைப்பின் சார்பாக நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசினுடைய சமீபகால நடவடிக்கைகளினுடைய மதிப்பீடு என்னவா வச்சுருக்கிறீங்க? ஏன்னா தேர்தல் சமயம், அரசாங்கத்தின் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. உங்களுடைய மதிப்பீடு என்ன? மதிப்பீடு என்பதை கொஞ்சம் விளக்கமாக தான் நம்ம பேசணும். ஒரு வார்த்தையில் 100க்கு 40 மார்க் 30 மார்க்குன்னு பேசுகிறது பிரச்சனை இது இல்லை. ஏன் நம்ம சொல்கிறோன்னா, கடந்த 2021 தேர்தலில் திமுக என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, ஃபாசிசத்தை நாங்கள் வீழ்த்த போகிறோம் என்று கூட அவங்க சொன்னாங்க. 2019 தேர்தலையும் ஃபாசிஸ்ட் மோடியா தமிழ்நாடாக பார்த்துடலாம், மோடி ஒரு ஃபாசிஸ்ட் என்றெல்லாம் சொல்லி இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அதன் விளைவாகத்தான் வெற்றி பெற்றார்கள் என்பது முக்கியம். ஏதோ திமுகவுடைய தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மோடியுடைய ஃபாசிச நடவடிக்கைகள் காரணமாக தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தது. 2018ஆம் ஆண்டு மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இந்த நாட்டுடைய பிரதமரை ஒரு மூத்திர சந்து வழியாக ஓட விட்டது தமிழ்நாடு. இந்த போராட்டங்களோட கிரெடிபிலிட்டி எல்லாமே எங்கே போய் சேர்ந்துச்சுன்னு பார்த்தோன்னா திமுகவுக்கு சாதகமாக சேர்ந்த விளைவாகத்தான் 39 தொகுதிகளிலும் தமிழ்நாடு புதுவையில் வெற்றி பெற்றார்கள். அதே போல் 2021 தேர்தலிலும் பார்த்தோம்னா இப்படி பிஜேபியோட பி டீமாகவே அதிமுக இருக்குது மீதான வெறுப்பே அதுதான் முக்கியமான ஒரு காரணம். ஆனால் இப்போ இருக்கிற சூழல் என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு ஒரு செய்தி, ஞானவாபி மசூதியில் அது ஒரு மசூதி, அந்த மசூதி வாரணாசி நீதிமன்றம் அங்கே அதாவது ஒரு 5 பெண்கள் வழக்கு போடுறாங்க. நாங்கள் இந்த ஞானவாபி மசூதியின் சுவற்றிலே இந்து சாமியை வழிபடுறோன்னு வழக்கு போடுறாங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா,
அந்த மசூதிக்குள்ளே போய் நீங்கள் வழிபட்டுக்கலாம், திருப்பி கேட்டது ஒன்று கொடுத்தது ஒன்று. அதற்கு எதிராக அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அதுவும் அதை உறுதி செய்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் மோடி என்ற ஃபாசிஸ்டை ஒரு ஆர்எஸ்எஸ், பாஜக, அம்பானி, அதானி ஃபாசிசம் என்பதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட கட்சியை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அந்த கட்சியை பற்றி வைத்திருக்கிற மதிப்பீடு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக திமுக இருக்கிறதா என்று சொல்ல போனால் அப்படி இல்லை என்பது உண்மை. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ காட்டுப்பள்ளி துறைமுகம் அதானிக்காக தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசே மேற்கொண்டிருந்தால் உங்களுக்கு தேவையான நிதியும் கிடைக்கும், ஒரு நல்ல பேரும் கிடைக்கும். ஆனால் அதானிக்கு ஏன் நீங்கள் தாரை வார்க்கிறீங்க? ஏற்கனவே பழைய ஆட்சி பண்ணுச்சு, ரத்து நீங்கள் செஞ்சுட்டு போகலாம்ல, ரத்து செய்யலாம்லவா? அப்போ ஆர்எஸ்எஸ், பாஜக, அம்பானி, அதானி ஃபாசிசமாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது, நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் அதற்கு எதிராக திமுக அரசு, தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? தீர்க்கமான நடவடிக்கைகள். ஒரு சில நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் மையமான தாக்குதல் இலக்காக அதானிக்கு சொந்தமாக இருக்கும் நிறுவனங்கள் எதற்குமே தமிழ்நாட்டில் அனுமதி கிடையாது என்ற முடிவை நீங்கள் எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? அப்படிப்பட்ட முடிவை எடுக்கவில்லை. இது முதல் குற்றச்சாட்டு. அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தின் மூலமாக பாதிக்கப்படும் போது தமிழ்நாட்டு மீனவர்கள், பழவேற்காடு இல்லையா, பழவேற்காடில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. ஆனால் அதை இப்போயும் கன்சிடர் பண்ணல. இரண்டாவது, பரந்தூர் விமான நிலையம். யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே இருக்கிற எல்லா விமான நிலையங்களையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கொச்சி ஆகட்டும், சென்னை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், இன்னும் சில வருடங்களில் போய்விடும், மொத்தமாக தனியாருக்கு தாரை வார்த்து போய்விடும். உலகத்திலேயே சொந்தமாக விமான நிறுவனம் இல்லாத ஒரே நாடு இந்தியா என்ற மிகப்பெரிய பெருமையை பெற்று இந்த சூழலில் எதற்காக விமானத்தை நீங்கள் விரிவாக செய்கிறீங்க? என்ன அவசியம்? சமீபத்தில் திமுகவுடைய எம்பி வில்சனுடைய பேட்டியை நம்ம பார்க்கணும். சென்னை விமான நிலையம் என்பது இதற்கும் பயன்படாத விமான நிலையமாக மாறிவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். எல்லா விமான நிறுவனங்களும் தங்கள் விமானங்களை பெங்களூருவுக்கும் ஹைதராபாத்துக்கும் மாற்றிக்கொண்டிருக்கின்றன. இங்கே வெறும் பேருந்து நிலையம் அளவுக்கு கூட பயன்படுவது போல சூழல் மாறிவிட்டதுன்னு சொல்றாரு. இந்த சூழலில் எதற்காக நீங்கள் இந்த விவசாயத்தை அழித்து பரந்தூர் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்கிறீர்கள்? உங்கள் அவசியம் என்ன? அப்போ ஏதோ ஒரு கார்ப்பரேட் நலன் இருக்க போய்த்தானே. அப்போ மோடியோடைய காவி ஃபாசிச நடவடிக்கைகளை எதிர்ப்பது என்ற ஒரு பெயரில் மட்டும் அல்ல பிரச்சனை முடிய போவதில்லை. கார்ப்பரேட் நடவடிக்கைகளை, குறிப்பாக அம்பானி, அதானி ஃபாசிஸ்டுகள், அந்த ஃபாசிச கும்பல், பார்ப்பன, பனியா, மார்வாடி, சிந்தி, குஜராத்தி, இந்த முதலாளிகளுடைய ஆதிக்கத்தை அடக்குவதற்காக திமுக அரசு எந்தையுமே கிள்ளி போடவில்லை என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஒரு துளி கூட ஆர்எஸ்எஸ், பாஜக, அம்பானி, அதானி ஃபாசிசம் இந்த கும்பலில், இந்த அம்பானி, அதானி ஃபாசிச கும்பலுக்கு எதிராக ஒரு துளி கூட அவர்கள் கிள்ளி போடவில்லை. அதற்கு மாறாக சனாதன எதிர்ப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். அதானி முதலீடு பண்றாரு. ஆமாம், அரசு வரவேற்பது மட்டுமல்ல, ஒரு துறைமுகத்தை நீங்கள் தாரை வார்த்து கொடுக்கிறீர்கள் நம்ம சொல்ல வரோம். இரண்டாவது, செய்யார் சிப்காட் பிரச்சனை எடுத்துக்கோங்க. செய்யார் சிப்காட் விவகாரத்தில் நாங்கள் நேரடியாக நான் அங்கே சென்று கலாய்வுக்கு சென்ற இருப்பில் அங்கே நான் போன பல ஊர்களில் பூர்வீகமாக ஒரு 70 வயது ஒரு நபர், ஊராட்சி மன்ற தலைவராக 20 ஆண்டுகள் இருந்தவர், பாரம்பரியமாக திமுகவை சேர்ந்தவர், இன்றைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை ஏன் எதிர்க்கிறார்? ஏன் எடுத்தார்? அதற்கு காரணம் யார்? பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பாமக மட்டுமல்ல, அதெல்லாம் பிரச்சனை. ஏவா வேலுடைய தலையீடு முக்கியம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்குது. அந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சாதி மதம் வித்தியாசம் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை சீர்குலைக்க திமுகவினர் செய்த சதி வேலைகள் என்ன? அங்கே 20,000 பேர் மக்கள் வசிக்கிறாங்க. அங்கே பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் வன்னியர் சாதிய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியில் பாமகவினர், வன்னியர் சங்கத்தினர், ஆர்எஸ்எஸ்காரர்கள் திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள். ஏதோ ஒரு சாதியை, ஒரு முனைவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. அங்கே நீங்கள் எப்படி வேலை செய்யணும்? திமுக எப்படி வேலை செய்யணும்? ஆனால் அந்த இடத்துல நிலத்தை அபகரிப்பு முயற்சிகள் செய்தது மட்டுமல்லாமல் அந்த ஊர் மக்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் வெளியூர்லேருந்து 10,000 பேரை கூட்டிக் கொண்டு வந்து சிப்காட் வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை உருவாக்குகிறார்கள். இதை பார்க்கும்போது அந்த மக்களுக்கு பத்திக்கிட்டு கோபம் வருமா வராதா? ஆனால் இப்போது வரைக்கும் அவர்கள் மிக பொறுமையாக போகிற. நான் அந்த மக்கள்கிட்ட நான் சொன்ன விஷயம் ரொம்ப உங்களெல்லாம் நான் வாழ்த்துக்கிறேன். ஏன் வாழ்த்துறேன்னா, எங்கே வேண்டுமானாலும் திடீரென்று ஒரு சாதிய பிரச்சனையை உருவாக்க முடியக்கூடிய சூழல். இப்போ காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க இல்லையா, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவராக இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரில் இருக்கிற ஒருவர் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவராக இருக்கிறார். ஒரு தாக்குதல் நடந்துவிட்டால் டக்குன்னு சாதிய பிரச்சனையாக மாறிவிடும்.
இந்த பயம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த மேல்மா சிப்காட் எதிர்ப்பு போராட்ட குழுவானது மிக சாதுரியமாக பிரச்சனையை கையாண்டது. மிக மோசமான அடக்குமுறை. குண்டாஸ் போட்டாங்க. நள்ளிரவிலே வீடுகளில் போய் தேடினார்கள், வீடுகள் கதவை உடைத்தார்கள். இதெல்லாம் அங்கே இருக்க நாங்கள் நேரடியாக போய் நாங்கள் அந்த இப்போ முதலமைச்சரை சந்திக்க வந்தாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை ஏன் முகிழ்த்து வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, போராடுபவர்கள் விவசாயிகள் கிடையாது என்று சட்டமன்றத்தில் ஏவாவில் பேசுகிறார் என்று சொல்லப்போனால் மு.க. ஸ்டாலின் ஏன் அமைதியாக இருக்கிறார்? அப்போ திருவண்ணாமலையில் திமுக ஜெயிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை திமுக தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்வது யார்? அங்கே இருக்கிற சிபிஎம் கட்சியினரே சொல்கிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, இது ஏவாவில் பண்ணுறது சரியில்லை, இங்கே திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழலை நோக்கி கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை உளவியலாகவே ஒரு கேள்வி எனக்கு வருது. கடந்த அதிமுக ஆட்சியின் போது மோடி அரசாங்கம் சரி, அதிமுக அரசாங்கம் செயல்பாடுகள் குறித்து நிறையா சின்ன சின்ன அமைப்புகள் வந்து நிறைய விமர்சனம் பண்ணீங்க, நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்னு ஒரு எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கி வச்சுருந்ததை திமுக வாக்குகளை அறுவடை பண்ணி வெற்றியை கொண்டுட்டு போயிடுச்சு. அன்னைக்கு திமுகக்கு ஆதரவாகவும் பிஜேபி அதிமுகக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டவங்க, திமுகக்கு ஆதரவாளர்களாக இருந்தவங்க, திமுக வெற்றி பெறணும்னு பேசின நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். குறிப்பாக நம்ம அந்த மேல்மா விவசாயி, அவர் பேர் என்ன, அருள் கூட சரி, இந்த மாதிரி பல பேரை பார்த்துட்டு இன்றைக்கி அவங்களுடைய நிலைப்பாடை மாற்றிருக்கிறாங்க, அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாடை மாற்றிருக்கிறாங்க. இது என்ன உணர்த்துது? அரசாங்கமும் ஃபாசிசம் அப்படின்ற டூலை கையில் எடுக்குதா? அதாவது ஃபாசிசம் என்ற டூல் அவங்க எடுக்கல, அந்த நிலைக்கு போகலை திமுகவை பொறுத்தவரைக்கும். விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுறது, அதான் சொல்ல வரேன். இது ஒரு அராஜக நடவடிக்கை. ஃபாசிசம் என்பதன் பொருள் அப்படிங்கிறது வேற, இது ஒரு அராஜக நடவடிக்கை. நான் சொல்வது என்னென்னா, இவர்கள் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான நடவடிக்கை. அதான் நான் முன்னாடி சொன்னேன், ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்க்கிறார்கள், அம்பானி அதானி ஃபாசிச கும்பலுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஒரு கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட் அப்படியும் சொல்லிட முடியாது. அது முதலாளித்துவ அரசு என்று சொல்ல போனால் அது வந்து குறைஞ்சபட்ச ஜனநாயகம் உரிமைகளை பற்றி பேசும். ஒரு 4 பேர் நின்று ரோட்டில் போராடுறவங்கள நீங்கள் அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னா எப்போது வேண்டுமானாலும் வெள்ளை மாளிகை முன்று போராடுற உரிமை இருக்குது. அந்த உரிமைக்கு கிடையாது. ஒரு விவசாயி போராடுகிறார், முதலமைச்சரை பார்க்கணும் வர்றாரு, பார்த்தா உங்களுக்கு என்ன கேடு, விட்டுட்டு போங்க. அவங்களை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நள்ளிரவில் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் போராடுது. கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் செய்கிறார்கள். அவர்கள் முகத்தை கிழித்து அவர்கள் மூஞ்சி கையை வச்சு அவளை கொடூரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் முதலாளித்துவ நாடுகளில் நடப்பதில்லை. மிக அதிகமான மோசமான ஒரு சூழலில் தான் அவன் போலீஸ் நடவடிக்கையை மேற்கொள்கிறான். மற்ற நேரம் வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்குறான். அப்படி கூட இல்லை. இந்தியாங்கிற நாடே முதல்ல அப்படி இல்லை. இதே இந்தியாவினால் நிலப்பிரபுத்துவத்தில் மிக மோசமான அரைக்காலனி அரைநிலம்புத்துவ ஒரு நாடு. சர்வாதிகாரங்கிறது ஆரம்பத்தில் இருக்குது. அந்த நடவடிக்கையை தான் இந்த திமுக அரசும் ஒரு அராஜக நடவடிக்கையை இவருக்கு மேற்கொள்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் தவறு என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் என்பது அதை விட முக்கியம். இப்போ ஃபாசிசம் என்கின்ற ஒரு பொருள் நம்ம என்ன சொல்கிறோம்னா, யாருக்காக ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த முதலாளிகளுக்காக கிடையாது, எல்லா கார்ப்பரேட்டுக்காக கிடையாது, குறிப்பாக பார்ப்பன, பனியா, மார்வாடி, சிந்தி, குஜராத்தி முதலாளிகளுக்காக மட்டுமே இந்த ஆட்சி நடைபெறுவதுதான் நம்ம ஃபாசிசம்னு சொல்கிறோம். அப்போ ஏன் இந்த சிப்காட் விவசாயிகளோட கருத்தை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறார் ஸ்டாலின்? ஏன் பரந்தூர் விவசாயிகள் கருத்தை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்ல போனால், சில வாரங்களுக்கு முன்பு ஒரு ஸ்பெயின் சொல்லப்போனால் மேற்கத்திய நாடுகளுக்கு டூர் போயிட்டு வந்தார். என்னன்னு சொல்கிறாரு, எங்கள் நாட்டுக்கு வாங்க, நீங்கள் முதலீடு பண்ண வாங்கங்கிறாரு. அப்போ இங்கே சிப்காட்டில் செய்யார் சிப்காட் இந்த அழகு 3 மேல்மாவில் வரக்கூடியது என்ன? இந்த வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்கள். அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க, விவசாயிகள் முக்கியமா பன்னாட்டு நிறுவனங்கள் முக்கியமா என்று சொல்ல போனால் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் கடந்த ஆட்சியில் அம்பானிக்கும் அதானிக்கும் எதிராக பேசினாங்களே திமுக. தான் சொல்ல வரேன், இது ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு தந்திரமாக பயன்படுத்தினார்களே தவிர, நான் மீண்டும் அன்றைக்கு நீங்கள் பேசியது நான் பேச முடியாது. இன்னைக்கு ஒரு நடவடிக்கை என்ன, அதான் நாங்கள் சொல்ல வரோம். திமுகவை நம்பி பாசிசத்தை வீழ்த்துவோம் என்று யாராவது சொல்ல போனால் அவர்களைப் போல ஒரு ஏமாளிகளையும் கோமாளிகளையும் பார்க்க முடியாது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கோமாளிகள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, திமுக இந்த அம்பானி அதானி பாசிச கும்பலுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகளை எதையாவது நீங்கள் ஒரு பட்டியலிட்டால் அதை பற்றி பேசலாம். இங்கே மட்டும் இல்லை, சிபிஎம் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அங்கே கட்டப்பட்ட அந்த துறைமுகங்கிறது யாரு? அதானிக்கான துறைமுகம். அதற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் மீனவர்கள் போராட்டம் செய்தார்கள். அவர்கள் எல்லோரையுமே கொடூரமாக நசுக்கிவிட்டு தான் இந்த வேலையை செய்தார்கள். ஆக இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பல், இந்த கும்பல் ஒட்டுமொத்த நாட்டையே சூறையாடி இந்து ராஷ்டிரம் என்பதை எப்போ வேணால் அறிவிக்கலாங்கிற நிலைக்கு போயிருக்காங்க இல்லையா?
அவர்களை வீழ்த்துவதற்கு இவர்கள் அல்ல ஆட்கள் என்பதுதான் எங்கள் கருத்து. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டப்போ ஒரு இடதுசாரி தோழர்கிட்ட வந்து நான் ஒரு நேர்காணல் வேணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை வேண்டாம், நீங்கள் தொழிற்சங்கத்தில் யாட்டாவது போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் யாட்டாவது பேட்டி கொடுத்துக்கோங்க, நாங்கள் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, தவிர்த்துட்டாங்க. அப்போது மக்களுடன் நிற்கக்கூடிய கட்சியான இடதுசாரிகள், விசிக போன்ற அமைப்புகள், திமுகவோட அரசோட கூட்டணி நிற்கக்கூடிய கட்சிகளுமே நிறைய பிரச்சனைகளுக்கு மௌனம் காப்பது அப்படின்றது என்ன உணர்த்துது? ஏன் அப்படி அந்த சூழ் நிலைமைக்கு அவங்க போகிறாங்கன்னு சொல்கிற முதல்ல என்ன உணர்த்துக்கு இரண்டாவது உங்களுக்கு ஏன் போகிறாங்கன்னா, நாம் இப்போது திமுக விமர்சனம் செய்து விட்டால் ஐயோ பிஜேபி வலுப்பெற்று விடுமோ என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்லன்னு நான் சொல்ல வரேன். உங்கள் மீதான நம்பிக்கை என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதான நம்பிக்கை என்ன? ஒன்றியல் குலுக்கி கட்சி தான். நான் இந்த அமைப்புக்கு வரும்பொழுது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்ன ஒன்றியல் குலுக்க போறையான்ட்டு தான் கிண்டல் செய்தார். அப்படிதான் எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் அது சரி, மக்களிடம் நேர்மையாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் ஒரு 10 ரூபா வாங்கிட முடியாது. பேருந்தை ஏறி பிரச்சாரம் செய்து ஒரு மக்கள்கிட்ட போய் 10 ரூபா வாங்க முடியாது. நீ பணம் வாங்கிட்டேன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. இப்போ மக்களுக்காக நாம் எந்த அளவுக்கு டோர் ஸ்டெப்பு 1 to 1 ஒவ்வொரு ஆளிடம் போய் பிரச்சாரம் செய்யும் பொழுது தான் அந்த கட்சி நீடித்திருக்கும். அப்போ அப்படி தான் எந்த ஒரு கட்சி வளர்க்கும் போது தான் அந்த கட்சி பாசிசத்தையோ இல்லை சர்வாதிகாரத்தையோ வீழ்த்துவதற்கு வல்லமை பெற்ற கட்சியாகும். நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா, ஆளுங்கட்சிக்கு வால் பிடித்து கொண்டே சென்றதன் விளைவாக நிலைமை என்னவாக மாறி போய் நிற்குது. நான் தொடர்ச்சியாக வெளியூர்களுக்கு நீதிமன்றத்துக்கு இங்கேருந்து காஞ்சிபுரம் திருவள்ளூருக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது வந்து நடத்தினார் இல்லை பேருந்து ஓட்டுநர்கிட்ட பேசிகிட்டே போவோம். அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் சிஐடியோ இது போன்ற இடதுசாரி தொழிற்சங்கங்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டோம். அப்படியே சொல்கிறாங்களா? அப்படியே சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத பற்றி நான் திருப்பி கேட்குறேன். கேட்கும்போது இந்த போராட்டத்தை போகிறாங்க, ஒரு கடத்தில் போன பிறகு அப்புறம் வந்து நிறுத்திடுறாங்க. தேர்தல் நேரங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க. அவங்க ஒரு நல்ல நோக்கத்தில் கூட பண்ணியிருக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம செஞ்சோன்னா பிஜேபி மீண்டும் வென்றுவிடுவதன் மூலமாக நம்முடைய இருப்பு, அதாவது குறைந்தபட்சம் நாம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அடித்தளத்தை இழந்து விட்டீர்கள் நான் சொல்ல வரேன். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடித்தளம் என்பது என்ன? இந்த தொழிலாளிகளும் விவசாயிகளும் தானே. இப்போ இந்த மேல்மா சிப்காட் விஷயத்தில் அந்த பகுதியில் நேரடியாக போய் நான் உட்பட கலந்து கொண்டு எடுத்து அந்த உண்மையறியும் குழு அறிக்கையில் சிபிஎம் உடைய விவசாய சங்கத்தின் மாநில துணை செயலாளருக்குரிய கருத்து என்ன? திமுக அரசு செய்வது தவறு என்ற கருத்து. அவர் மட்டும்தான் அறிக்கை விட்டார். அதான் நான் சொல்ல வரேன். இந்த கருத்தை நீங்கள் வெளிப்படையாக சொல்லும் போதால் உங்களை நம்பி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கான வாக்கு வங்கி மட்டுமல்ல, உங்களுக்கான அமைப்பு பலம் நீடித்திருக்குன்னு சொல்ல வரேன். இல்லை, இப்போ அவங்க எடுக்கிறாங்கல்ல ஒரு முடிவு, திமுக அரசாங்கத்தை நம்ம விமர்சித்தா மோடிக்கு வந்து அது சாதகமாக போயிடும், பாஜகவுக்கு சாதகமாக போயிடும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, ஒரு பொறுமை காக்குறாங்க, அமைதி காக்குறாங்கல்ல, அது சரியா? அது தவறுன்னு நான் சொல்ல வரேன். ஏன் தவறுன்னு சொல்ல போனால், நீங்கள் திமுக செய்யக்கூடிய தவறை தட்டி கேட்காமல் இருக்கும் பொழுது அதனால் அதிருப்தி அடையக்கூடிய மக்கள் யார் பக்கம் போவாங்க? நம்மிடம் வரமாட்டார்கள். மாறாக அந்த அறுவடையை ஆர்எஸ்எஸ் பாஜக அறுவடை செய்து கொண்டிருக்குதுன்னு சொல்கிறேன். எங்கன்னா இதே மேல்மா சுற்றியுள்ள பகுதிகளில் அங்கே போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டம் இப்போது நடைபெறுகிறது. அந்த போராட்ட பந்தல்ல கம்யூனிஸ்ட் கட்சியினர் கிடையாது, திமுகவினர் கிடையாது. மாறாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் மற்ற ஆர்எஸ்எஸ்காரர்களும் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீங்களும் நான்களும் சேர்ந்து உட்கார வேண்டிய இடம். அந்த போராட்டம் அந்த மக்கள் நடத்துகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு அவர்கள் செல்கிறார்கள். நீங்கள் இருந்தால் அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்கல்ல. நீங்கள் அந்த இடத்துல இந்த சிபிஎம் ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், இல்லை நம்மை போன்ற அமைப்புகள் ஆகட்டும், நாம் அங்கே இருந்திருந்தால், அந்த மக்களுக்கு நாம் தலைமை தாங்கியிருந்தால், மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருந்தால், நாம் அவர்களுக்கு பதில் குண்டாந்தடி அடியும் நாம் வாங்கியிருந்தால் அவர்கள் நம் பின்னால் அணித்திரண்டு இருப்பார்களா இல்லையா? நாம் அங்கே தவற விட்டு விட்டோம். அந்த இடத்துல ஆதிக்க சக்திகளும் இந்த மதவாத சக்திகளும் இப்போது வரைக்கும் வரவில்லை. ஆனால் வருவார்களா இல்லையா? நாளைக்கு அந்த மக்கள் யாரை நம்புவார்கள்? நீங்கள் போய் ஓட்டு கேட்க போகும்போது எப்படி இருந்தாலும் சிபிஎம் கட்சிக்காரர்கள் இல்லை மற்ற சிபிஎம்னு சொல்ல வரல, இந்த தோழமை அந்த திமுகவுடைய கூட்டணி கட்சியினர் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்க. அந்த பகுதியில் ஓட்டு கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் உங்கள் கட்சிக்காரர்கள் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களே. இப்படி தான் நான் எலெக்ஷனை சில மாதங்கள் ஒரு மாதம் 1.5 மாதம் எலெக்ஷன் வரும்போது இந்த டயத்தில் இன்னைக்கு கூட ஒரு அரெஸ்ட் பரந்தூர் விமான நிலையத்தில். அதான் சொல்ல வரேன். இந்த சூழலில் நாம் இருக்கின்ற முடிவு நீ கூட்டணி கட்சியில் இருங்க, யாரும் வேணான்னு சொல்ல வரல, கூட்டணியே நீ இருங்க, போய் ஓட்டு கேளுங்க. ஆனால் இதை தவறு என்று விமர்சனம் செய்யுங்கள். இல்லாவிட்டால் அதன் அறுவடையை எதிரி செய்து கொண்டு போய்விடுவார்கள். அவர்களால் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுவேன். இப்போ அண்ணாமலை பேசுவதெல்லாம் கோமலித்தனமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம பிரச்சனையை பேசுகிறாங்கன்னு புலங்காகி இதை அடைகிறாங்க. ஒன்றுமில்லை, எடுத்துக்காட்டு சொல்ல வரேன். இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் சொன்னீங்க. போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு பிரச்சனைகளை வந்து
அதிமுக ஆட்சி வரும்பொழுது திமுக நிலைப்பாடு என்ன? கொடுக்கணுங்கிறது தானே. இத்தனைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையானது என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? இவர்களுக்கு செட்டில் பண்ணுங்க படத்தை நாங்கள் இப்போ வரைக்கும் பணம் செட்டில் பண்ணல. ஆனால் இழுத்தடிச்சு கொண்டே இருக்கிறீங்களே, இழுத்தடித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் ஓட்டு யாருக்கு போகும்? அப்போ ஏதோ ஒரு வகையில் தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு போராடுற ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே அன்னைக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறது என்னாச்சு என்று ஒரு கேள்வி இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் பதில் சொல்லணும். அந்த பதில் சொல்வது இல்லாமல் நான் ஒன்று சொல்ல வரேங்க. அதாவது நீங்கள் யாருக்காக இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான தருணத்தை திமுக இழந்து கொண்டிருக்கிறது. 2021க்கு முன்பு நான் மக்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன திமுக மு.க. ஸ்டாலின் இப்பொழுது நான் மக்களோடு இல்லை என்பது போல தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டு விட்டதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன செஞ்சிருக்க முடியும்? இன்றைக்கி ராகுல் காந்தி யாத்திரை போவது போல, நடைபயணம் போவது போல ஒரு வருஷம் முன்னாடியே நீங்கள் மொத்ததெல்லாம் நீங்கள் முதலீடு பற்றி பேசுகிறீங்க. 2024 நாடு ஜெயிச்சா இந்த நாடே இருக்குமான்னு எல்லாத்துக்கும் சந்தேகமாக இருக்குது. இந்து ராஷ்டிரத்தை அவசிட்டு இந்த மாநிலங்கள் உரிமையை பறித்து விட்டு மீண்டும் எல்லாத்தையும் ஒரு மாகாணங்களாக இல்லை பாளையங்களாக மாற்றுவதற்கான எல்லா சூழலுமே நடந்தேறி விட்டது. அப்படி நடந்தாலும் கூட எந்த நீதிமன்றமும் தலையிட்டு சரி செய்ய முடியாத சூழல் போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கணும்? தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டு இந்த நாடு ஒரு பாசிச மயம் ஆகக்கூடாது என்பது தொடர்பான ஒரு பிரச்சாரத்தை பண்ணணும். நீங்களும் பண்ண முடியுமா? எங்கள் அமைப்பு பலம் என்ன? ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட இருந்த அமைப்பு இரண்டாக பிளவுபட்டு உறுப்பினர்கள் திமுகவுக்கு ஆதரவாக போயிட்டாங்க. இப்போ நாங்கள் பழைய நிலைப்பாட்டில் இருந்து நாங்கள் மீண்டும் திமுக செய்யக்கூடிய தவறை விமர்சனம் செய்கிறோம். சரி என்றால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். ஆனால் ஒரு குரூப் முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக சென்று விட்டார்கள். அப்போ எல்லா அமைப்புகளுமே பிளவுபடுவதும் இப்படிப்பட்ட சூழலில் இதை முன்னெடுத்து செய்ய வேண்டிய போராடுகின்ற முக்கியமான இயக்கங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள். இப்போ பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை ஒட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், திமுக ஆதரவு கட்சிகள் எடுத்திருந்தால் திமுக அதை கைவிட்டுருப்பாங்களா இல்லையா? இதன் பயன் திமுகவுக்கு போகுமா இல்லையா? இதை கூட அவர்கள் செய்வது கிடையாது நான் சொல்ல வரேன். ஆனால் அந்த பயனை அறுவடை செய்வது யார் என்று சொல்ல போனால் எதிரி செய்து கொண்டிருக்கிறார். பாசிஸ்ட் மிக எளிதாக செய்வார்கள். இல்லை, இப்போ விவசாயிகள் அந்த மக்களுடைய வாக்குகளை தாண்டி அந்த திட்டம் அரசாங்கத்துக்கு ஏன் முக்கியம்? ஏனென்றால் கார்ப்பரேட் நலன் என்பது திமுக அரசுக்கு, ஆமாம், திமுக அரசுக்கு கார்ப்பரேட் நலன் தான் முக்கியம். இங்கே போராடுகின்ற மக்களை விட கார்ப்பரேட் நலன் முக்கியம் என்பதுதான் முக்கியமான விஷயம். சரி, இப்போ இந்த தொழிலாளர் பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனைகள்லாம் பார்த்தோம். சாதிய விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம மேல்பாதி விஷயமா இருக்கட்டும், சவுத்தில் ஒரு ஸ்கூல் பையனை வெட்டினாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. திமுகவை சார்ந்த ஒரு நபரே ஒரு கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு அசிங்கமாக பேசின விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. சாதிய விஷயங்களில் அரசினுடைய செயல்பாடு எப்படி பார்க்க? கண்டிப்பாக அதில் எங்களுக்கு கடுமையான விமர்சனம் இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கடந்த 6 மாதங்களில் மட்டுமே 50க்கும் மேற்பட்ட தாக்குதல் நடைபெற்றுகிறது. இதில் பல தாக்குதல் நேரடியாக ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பது பலரும் வெளிக்கூறி விட்டார். அப்போ பிரச்சனைங்கிறது மிக சிவியரகமாக இருக்குது. எல்லா சாதிய சங்கங்களும், நான் சொல்லி தாழ்த்தப்பட்ட சங்கத்திலிருந்து ஆதிக்க சாதி சங்கங்கள் வரை மோஸ்ட்லி மேக்சிமம் இந்த கேஸ்ட் அசோசியேஷன், இந்த சாதிய சங்கங்கள் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் சென்று விட்டன. இது அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை. நாங்கள் நேரடியாக அங்கே ஆய்வு செய்த அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட சாதிய சங்கங்கள் தொடங்கி நீங்கள் ஆதிக்க சாதி சங்கங்கள் வரை அதிகபட்சம் சென்று விட்டன. இப்போ விசிகா போன்ற அமைப்புகள்லாம் சாதிய சங்கமாக கிடையாது. ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் அப்படின்னு போகாமல் இருக்குது. ஆனால் அவர் அதனால தான் திரும்ப என்ன சொல்றாரு, பறையர் சங்கம் என்று வந்தால் செருப்பால் அடிக்கன்னு ஏன் சொல்கிறார் அவர்? அப்போ அதுக்குள்ளே என்னன்னா, இல்லை நாங்கள் பறையர் கிடையாது, நாங்கள் வீர சாம்பவார் சோழர் என்று திருமாவளவனே ஒரு கிராமத்துக்குள்ளே வர முடியாத அளவுக்கு ஆர்எஸ்எஸ் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு சில பகுதிகளில் வந்துட்டாங்க. ஆனால் பெரும்பான்மையான ஆதிக்க சாதி சங்கங்கள், வன்னியர் சங்கம் உட்பட அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் வட மாவட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு பாமக இருக்கிறவர் அடுத்த நாள் போய் அப்படியே அந்த செட்டு அப்படியே பிஜேபியில் போய் சேர்ந்துருப்பாங்க. ஃபீல்டில் போய் பார்த்தேன். ஆமாம், அதை நான் சொல்ல வரேன். அதில் ராமதாஸ் கடந்த ஓராண்டுக்கு முன்பு அந்த பொதுக்குழுவில் என்ன வெளிப்படையாக பேசினார்னா, மற்ற கட்சிகளுக்கு போயிட்டு வந்தால் அது இருவழிப்பாதை, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு போனால் ஒரு வழிப்பாதை, நம்ம கட்சி இருக்காது அப்படின்னு பேசினார். இப்போ முக்கால்வாசி பாமக போயிட்டு, பாமக முக்கால்வாசி கரைந்து விட்டது, அது பிஜேபிக்கு போய்விட்டது, அங்கே திரும்பி வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த சூழலில் ஏற்கனவே நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகள், சாதிய தாக்குதல் என்பது இல்லாமல் திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த சாதிய பிரச்சனைகளை தூண்டி விடுகிறார்கள். நீங்கள் தூண்டி வரக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தா, பேச்சுமுத்து தேவர், அணைக்கரையை சேர்ந்த பேச்சுமுத்து தேவர் என்பவர் அங்கே ஒரு படுகொலையில் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய கட்சி அமைப்பின் பெயர் இந்து முக்குளத்தூர் சங்கம்.
நீ வெறும் முக்கியத்துவ சங்கம் கிடையாது, இந்து முக்கியத்துவ சங்கம்னு வச்சுக்கிறாங்க. இப்படி இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்களுடைய பின்னணியை பார்த்தோம்னா எல்லோருமே இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்களை போன்ற அமைப்புகள் வைக்கிற கோரிக்கைன்னா ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்யன்னு சொல்கிறோம். அதை நீங்கள் தடை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறது போலவே திராவிட மாடல் இல்லை சமூக நீதி அரசு என்று பெருமையாக சொல்ல முடியும். அதை செய்யவில்லை. இல்லை சாதி சங்கங்கள் அதனுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு பயன்படுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவர்கள். அப்போ நான் அது மீண்டும் அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆதிக்க சாதி சங்கங்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். பள்ளிகள் அந்த நாங்குநேரியில் இருந்த நீங்கள் பிரச்சனையை பாருங்கள். ஒரு பள்ளி மாணவர்கள் வெற்றாங்க, தாழ்த்தப்பட்ட ஒரு பறையர் சாதியை சேர்ந்து நன்றாக படிக்கிறான், இது ஒரு பிரச்சனை. அப்போ அந்த மக்கள் அந்த பசங்க மத்தியில் எப்படி இந்த கோபம் வந்துச்சுன்னா ஆதிக்க சாதி சங்கங்கள் தடை செய்யணுமா கூடாதா? இரண்டாவது வேங்கை வயல் இப்போது வரைக்கும் எதிரிகளை ஏன் கைது செய்ய முடியவில்லை? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க. நான் சஸ்பெக்ட் என்னை சந்தேகிக்கிறாங்கன்னு சொல்ல போனால் என்னை முன்னாடியே கைது செய்ய முடியும், முன் கைது என்னால் செய்ய முடியும். அதாவது சந்தேகத்துக்கு இடமான நபர் ஒரு போராட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னை கைது செய்ய முடியும். அதுக்கு சட்டப்பிரிவுகள் இருக்கு இல்லையா? அப்படி மக்கள் என்ன சொல்கிறாங்க, குறிப்பிட்ட ஒரு நபர் ஊராட்சி மன்ற தலைவர் தான் இதுக்கு காரணங்கிறாங்க. அவர் கூப்பிட்டு விசாரிக்க முடியல. என்ன காரணம் என்று சொல்ல போனால் இந்த பிரச்சனை வெளியே புழுத்து நாரி, அதாவது இந்த வேங்கை வயலில் மலம் கலந்து விட்டார்கள் என்ற பிரச்சனை வரும்பொழுது மக்கள் ஒரு நபரை சுட்டு காட்டுகிறார்கள். அவர் ஆதிக்க சாதியை சேர்ந்தவராக இருக்கிறார். அவர் பக்கம் பார்வையை திருப்புவதற்கு முன்பு பிஜேபியினர் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆதிக்க சாதியின் இடத்துல போய் வேலை செய்கிறார்கள். இங்கே கையை வச்சு பாரு, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முத்திரையர்கள் உங்களுக்கு எதிராக திரட்டி காட்டுறேன் என்று அவர்கள் சவால் விடுகிறார்கள். இல்லை அது மட்டும் தான் காரணமா? அந்த சமூகத்தை சார்ந்த அமைச்சர் அந்த பகுதியில் இருக்கிறார். முதல் பிரச்சனை அது ஒன்று, முதல் பிரச்சனை அது. அப்போ இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நீங்கள் அதை போய் கை வைக்க தொடங்கிவிட்டால் நமக்கு எதிராக போயிடுவாங்க, ஓட்டு விழாது என்ற ஒரு தற்காப்பு நிலைக்கு போகிறாங்க இவங்க திமுக போது. இப்போ என்னப்போ நான் இப்படி தான் முடிவெடுப்பேன். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அதாவது இங்கே மேல்பாதி விஷயத்தில் பொன்முடி ஸ்டேட்மெண்ட் என்ன, மக்கள் வரதான் செய்வாங்க, நீ என்ன வேணால் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போனார். அதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் என்ன சொல்ல போனால் இந்த பொன்முடி கைது செய்யப்பட்ட பிறகு வெடி வச்சுலாம் கொண்டாடினாங்க அந்த பகுதி ஆதிக்க சாதி வெறியர்கள்லாம், அது வேறு. ஆனால் அவர் என்ன சொன்னார், என்ன வேணால் ஆகட்டும், தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள தான் வருவான், நீ என்ன வேணால் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். மேற்கொண்டு இந்த அரசு அதை என்ன பண்ண கிடையாது, என்டோர்ஸ் பண்ண கிடையாது, அது வேறு விஷயம். இப்படி ஒன்றை கூட செய்ய முடியாத அளவுக்கு அவங்க போகிறதுக்கு காரணம் ஆதிக்க சாதி வெறிகளை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் திமுகவை. அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரைட்டு அப்படியே பொறுமையாக இது யோசிச்சு பாருங்கள். ஹைகோர்ட்டு இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க சிபிஐக்கு மாற்றணும். இந்த நீதிபதி அழகாக சொன்னார், எந்த நீதிமன்றத்துக்கு விசாரணை அமைப்பு வைத்தாலுமே இந்த பிரச்சனை தீர்க்க முடியாதுன்னு சொன்னார். ஒரு உயர்நீதிமன்றமே அப்படி சொல்கிறதுன்னு சொல்ல போனால் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரசினுடைய இருவேறு பார்வைகள் பார்க்க முடியுது. என்னன்னா சாதிய பிரச்சனைகள் வரும்பொழுது அதில் தலையிட்டா ஓட்டு போயிடும் அப்படின்னு அரசு பார்க்குது. அதே மக்கள் பிரச்சனை வந்தால் ஓட்டு வேண்டாம், எனக்கு கார்பரேட் தான் முக்கியம். ஆமாம், அது கார்பரேட் பிரச்சனை என்று வந்துவிட்டால் கார்பரேட்டா இல்லை சாதாரண மக்களா என்று சொல்ல போனால் மக்கள் முக்கியம்னா கார்பரேட் முக்கியம்னு நினைக்கிறது. சாதிய பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஆதிக்க சாதியால் தாழ்த்தப்பட்டவங்கள யார் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்க்குறது. இப்போ பாதிக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி ஆதிக்க சாதியை பகைத்து கொண்டால் நமக்கு ஓட்டு விழாது என்ற ஒரு முடிவுக்கு அவங்க போகிறாங்க. அதுவே தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க ஓட்டு நமக்கு வேணும் இல்லை என்று நினைப்பது கிடையாது. ஏனென்றால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களில் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அப்படி ஓட்டு விடுறதுல கிடையாது. ஆனால் ஆதிக்க சாதி சங்கங்கள் முழுக்க ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடுகள் போகிறதுனால எங்கே சொல்கிறாங்களோ அங்கே ஓட்டு விடும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி விட்டார்கள். அதான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் காய்த்தல் ஊவத்தல் என்று உங்களுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க தோப்பீங்க இந்த பிரச்சனைலாம் விட்டுட்டு ஆதிக்க சாதி சங்கங்கள் தடை செய்யுங்க. பிரச்சனை வரதான் செய்யும். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டுமோ உங்கள் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், ரெண்டில் ஏதோ நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஒரு பக்கம் ஆதிக்க சாதி சங்கங்கள் தடை செய்யுங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு குறிப்பாக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் நடத்தக்கூடிய இந்த ஷாகா நிகழ்ச்சிக்கு தடை விதிங்க. இப்படி ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுங்க. பெரியாரை பற்றியான மதிப்பீடு என்ன, அவர் தேர்தலில் என்ன ஜெயிச்சார் போனார் வந்தார் நான் மதிப்பீடு சமரசம் இல்லாமல் போராடினாருங்கிறது தானே. இப்போ நீங்கள் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டீர்கள் சொல்ல போனால் நீங்கள் இப்போ முழக்க வச்சிருக்கீங்க பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும், பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்பது உங்களுடைய உண்மையாக எண்ணமாக இருந்தால் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்ப்பது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்ய வேண்டும். திமுக தன்னுடைய கோர் ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குல்ல, ஆரிய எதிர்ப்பு, பெரியாரிய கொள்கை அப்படின்னு கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அதை தொடர்ச்சியாக வீரியமான போராட்டங்கள் எடுத்துருக்கிறாங்க. இப்போ இந்த அரசு அப்படி செயல்படுதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? தன்னுடைய கோர் ஐடியாலஜிலேருந்து விலகிருச்சா இல்லை என்ன பிடிச்சிட்டு இருக்காங்க? இல்லை, அவர்கள் கோர் ஐடியாலஜி விலகி 1967 விலகிட்டாங்க. ஏன்னா
ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்று அண்ணாதுரை சொல்ல ஆரம்பித்தார் இல்லையா, அப்பயே அவங்க விலக தொடங்கிட்டாங்க. அந்த விலகல் தற்பொழுது அது ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்குது என்பதை விட, நீங்கள் பார்ப்பன எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு என்பதோடு சேர்ந்து மக்களுக்கு இப்போ கார்ப்பரேட் சூழலை எதிர்ப்பதும் தேவையாக இருக்குது. அவர்கள் நேரடியாக எங்கே பாதிக்கப்படுறாங்க? இப்போ இது மாதிரி சிப்காட் விஷயத்துலையும் பரந்தூர் விமான நிலைய விஷயத்துலையும் இது போன்ற பொருளாதார பிரச்சனைகள் பாதிக்கிறாங்க. இங்கே நீங்கள் இல்லாத போது இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க, மக்கள் இடபிள்யூஎஸ்ங்கிற பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, சாதாரண மக்களுக்கு சொல்கிறேன், அது மிக கொடுமையான ஒரு இது. திட்டமிட்டு பார்ப்பனர்களை இடஒதுக்கீடு ஒழித்து கட்டுவதற்காக பார்ப்பனர்களை மேலே கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டது. சாதாரண மக்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. அப்போ மக்களுக்கு எங்கிறது நீங்கள் புரிய வைக்கணும்? கார்ப்பரேட் எதிர்ப்பு திட்டங்களை உங்களோட இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி அதோடு சேர்த்துல புரிய வைக்கணும். எளிதான விஷயம் சொல்கிறேன். அம்பானி அதானி யார் அப்படின்னா, அவர்கள் தான் இந்த பார்ப்பன பனியா மார்வாடி சிந்தி குஜராத்தி கும்பல். இவர்கள் இந்து மகாசபை தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த கும்பல் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் முன்னாடி ஜனசங்கத்துக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த இந்து மகாசபைக்கும் பேக் போனாக இருந்தவர்கள். இவர்கள் லட்சியம் என்பது இந்து ராஷ்டிரம்தான். யாருடைய லட்சியம்? இந்த அம்பானி அதானி சிந்தி பார்ப்பன பனியாவோட லட்சியமே இந்து ராஷ்டிரம் தான். இந்த மக்கள் பாதிக்கக்கூடிய கார்ப்பரேட் திட்டங்களில் இருந்து நான் உன் கூட தானே இருக்கிறேன் என்று அவர்கள் தோளோடு தோள் நின்று நீங்கள் புரிய வைக்காமல் வேறு எப்போது நீங்கள் புரிய வைப்பீர்கள்? இப்போ ஸ்டெர்லைட் பிரச்சனை எடுத்துக்கோங்க. அந்த மக்கள் இப்போது வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார்கள், மாற்றுக்கிறது. ஆனால் இப்போது வரைக்கும் அந்த பகுதியில் ஸ்டெர்லைட் வேண்டாம் என்று சொல்வதற்கு உரிமை கிடையாது. நீங்கள் போராட முடியாது, பேச முடியாது. ஆனால் ஸ்டெர்லைட் வேண்டும் என்று ஸ்டெர்லைட் அனில் அகர்வால் பேசுவதற்கான எல்லா உரிமையும் கட்சிக்காரர்கள், அவருடைய கட்சிக்காரர்கள் சொல்கிறது, அவர்களுக்கு பணம் வாங்கிட்டு கூலிக்கு மாரடிப்பவர்கள் பேசுவதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை விட சிறப்பு சட்டம் இன்ன வரைக்கும் நீங்கள் ஏற்றலை. சுப்ரீம் கோர்ட்டில் அண்மையில் வந்த நீங்கள் வாதங்களை பார்க்கும்போது நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க? உச்சநீதிமன்றம் சொல்லி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஆளை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு பிழையானது, இப்படிலாம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வேண்டுமானால் மீண்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த சூழல், இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் சிறப்பு சட்டம் ஏற்ற இருக்கணுமா இல்லையா? நீங்கள் செய்யாமல் இருக்க மக்கள் செய்ய துரோகம் இல்லையா? அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டை வெளியே கொண்டிருக்கிறார்கள். காப்பாற்ற வேண்டுமென்றால் நீங்கள் வழக்கமாக இந்த ஆரிய பார்ப்பனர்களுடைய கருத்துக்களை திட்டங்களை வாயிலே எதிர்ப்பது மட்டுமல்லாமல் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஆர்எஸ்எஸ் பாஜக மட்டுமல்ல, இது ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பல், இதற்கு எதிராக நீங்கள் போகிற வெறும் மோடியை நீங்கள் விமர்சனம் செய்வது மட்டுமல்ல, அம்பானி முதலீடு போகிற அதானி முதலீடு போடுறாங்க இங்கே, அதெல்லாம் நீங்கள் வேணாம் நிராகரிக்கும் போது நம்ம கேட்ட என்ன சொல்லுவாங்க, நம்ம கட்ட, அதாவது நம்மிடமிருந்து பிரிஞ்சு போகிற நபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, தொடர நீங்கள் என்ன இது ஒரு முதலாளித்துவ அரசை பற்றி உங்களுக்கு புரிதலே கம்மியாக, கம்யூனிஸ்ட் கட்சியான்னு கேட்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியா திமுக? அவங்க அப்படித்தானே இருப்பாங்க என்று நமக்கு வியாக்கியானம் கொடுப்பதற்கு பல பேர் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அவர்கள் சொன்னதுக்கு நேர்மையாக இல்லை என்ற சூடு சொன்ன உங்களுக்கு கிடையாது, மக்களுக்கு இருக்குது. அப்போ குறைஞ்சபட்சம் நம்முடைய கட்சி அமைப்பை காப்பாற்ற வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் மக்களோட நிற்கணுமா இல்லையா? இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் எடுத்துக்கோங்க, இல்லை ஜனநாயகவாதிகள் மக்கள் பக்கம் தான் நிற்கணும். ஆமாம், நிற்கணும் இல்லை? அப்போ நீங்கள் மக்கள் கம்யூனிஸ்டாக இருந்தாங்கன்னா திராவிடம் யாராக இருந்தாலும் சரி சொல்லிட்டீங்க. மக்கள் போராட்டத்துக்கு என்னைக்குமே வலிமை அதிகம். அதுக்கு தான் மோடி பயப்படுகிறார் நான் சொல்ல வரேன், வேற எதுக்கும் பயப்படுறது கிடையாது. மோடி இதற்கு பயப்படுகிறார், அதுக்கு தான் பயப்படுகிறார். அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு தான் அவர் பயப்படுறார். இங்கே மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது கோபேக் மோடி என்று புறையினோமா அதற்கு பயப்படுகிறார்.
அப்போ மக்கள் போராட்டத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் கட்டியெழுப்புகிறோமோ அதற்கு தான் இந்த ஃபாசிஸ்டுகள் RSS பாஜக அம்பானி அதனை ஃபாசிஸ்ட் கும்பல் பயப்படுமே தவிர நீங்கள் 40 ஜெயிச்சாலும் 40 சேர்த்து 41 நீங்கள் தமிழ்நாட்டில் ஜெயித்தாலுமே அதற்கு பயப்பட போவதில்லை. மாறாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா அரசு துறைகளிலும் ஊடுருவிருக்கிறார்கள். நான் ஒன்று சிம்பிளாக கேட்குறேன். இந்த சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டின் அரசுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகவில்லை என்பதிலிருந்து தமிழ்நாட்டு அரசுக்கு என்ன மதிப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். துணைவேந்தரை கைது செய்கிறாங்க. யார் ஃபோன் செய்தார்கள் அந்த நீதிபதிக்கு விடுதலை செய்யப்படுகிறார்கள் உடனே. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் உங்கள் மீதும் என் மீதும் சுமத்தப்பட்டிருந்தால் நாம் 15 நாட்கள் கண்டிப்பாக சிறையிருந்திருக்கணும். ஆனால் துணைவேந்தர் விடுதலை செய்யப்படுகிறார். பதிவாளர் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகிறது. சஸ்பெண்ட் செய்யுங்கிறாங்க. இன்றைக்கு வரை சஸ்பெண்ட் ஒரு பதிவாளரை சஸ்பெண்ட் செய்ய முடியாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு பலவீனமாகிவிட்டது. அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள்? திமுக கட்சிக்காரன் சேலத்தில் ஆளே கிடையாதா? 50,000 பேரை திரட்டி 1 லட்சம் பேரை திரட்டி சுற்றி உட்காருங்க, பதிவாளர் வீட்டை விட்டு வெளியே போடுறா பார்த்துடலாமா? இந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் தயங்கும் பொழுது கண்டிப்பாக மோடி வெற்றி பெறாமல் என்ன செய்வார்? மக்கள் தான் இறுதி முடிவு எடுக்கணும். மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் ரொம்ப நன்றி தொடர். நன்றி.